செப்டம்பர் மாதம் 21ஆம் நாள். இன்று நமக்கு 2 சிந்தனைகளை கொடுக்கிற வார்த்தை வழிபாடாக நம்முடைய இறை வார்த்தை சிந்தனை இருக்கிறது. ஆமோஸ் என்கின்ற இறைவாக்கினர் அன்று தான் வாழ்ந்த சமூகத்துல இஸ்ரேல் மக்களிடத்துல வறியோரை நசுக்கி ஒடுக்கப்பட்டோரை அடித்து அவரிடமிருந்து நல்ல வேலை வாங்கி சரியாக கூலி கொடுக்காமல் கள்ளத்தனமாக விற்பனை செய்து மக்களை ஏமாற்றி பிழைக்கிற நிலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆமோஸ் இப்படி மக்களுக்கு எதிரான செயல்களை யாவே தெய்வம் ஒருபோதும் பொறுக்கப் போவது கிடையாது என்று எச்சரிக்கை விடுக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார சூழலில் நாம் பார்ப்பது பணத்திற்கு மட்டுமே மரியாதை கொடுத்து அதை பெறுகிற நிலையில எனக்கு வந்தால் போதும், யார் எப்படி மடிந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இதன் மூலமாக ஒரு புதிய பணக்கார தனம் என்கின்ற யாரும் எதிர்பார்க்காத ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிற அதிகார பின்னலில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு பின்னல் ஏற்பட்டு எத்தனையோ மக்கள் வாழ்விழந்திருக்கிறார்கள். பெரிய பார தூர வித்தியாசமாக செல்வம் செழித்தோர் செல்வம் இல்லாத வறியோர் என்கிற நிலை இருக்கிற நிலையில இந்த நுகர்வு கலாச்சாரத்தின் அழிவையும் இதனால் ஏற்படுகிற விளைவுகளையும் தடுப்பதற்கு நவீன இறைவாக்குனர்களாக நாம் உருவாக வேண்டும் என்கிற செய்தியை பெறுகிறோம். மேலும் இன்று லூக்கா நற்செய்தியில விவேகத்தோடும் புத்தி கூர்மையோடும் செல்வந்த நிலக்கிடாரால் வெளியேற்றப்பட்ட ஒருவன் அடுத்து தன்னால் எப்படி தன்னுடைய வாழ்வை சரிபடுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு திட்டம் தீட்டி வெற்றி பெறுகிறதை இயேசு ஆண்டவர் உண்மையாக சொல்லுகிற போது நமக்கு இப்படி குறுக்கு வழி நடக்க வேண்டும் என்கிற போதனை அல்ல, மாறாக இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்களே இவ்வளவு புத்திசாலித்தனத்தோடும் விவேகத்தோடும் விழிப்புணர்வோடும் தொலைநோக்கு பார்வையோடும் வாடுகிற போது இறையாற்றின் பிள்ளைகளாகிய நாம் எந்த அளவிற்கு இன்னும் விழிப்புணர்வோடும் நேர்மையோடும் மேலும் விவேகத்தோடும் புத்தி கூர்மையோடும் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள அழைக்கிறார். பாருங்கள், அவரது வழிகாட்டுதலுக்கு ஏற்ப வாழ்ந்து இறையாற்றின் பிள்ளைகளாக மாறுவோம். ஆமென்.